இந்த வீடியோவில் நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது லா ஆஃப் அட்ராக்ஷனில் முக்கிய பங்கு வகிக்குது. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட நேம் ஜானு. நான் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட பழைய வீடியோஸ் போய் பாருங்கள். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நீங்கள் இன்னுமே நல்லாவே புரிஞ்சுக்கலாம். அண்ட் வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் பார்க்கணும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா எண்ட் ஆஃப் த வீடியோவில் மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது லா ஆஃப் அட்ராக்ஷனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா நம்ம நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. நம்மளுடைய எண்ணம் எதுவாக இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தா, நம்ம நேர்மறையாக இருந்தால் மட்டும்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை பயன்படுத்தி நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆகிருக்கீங்க, ஒரு ப்ராப்ளத்தில் ஸ்டக் ஆகிருக்கீங்க அப்படின்னும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளத்தில் ஸ்டக் ஆகிருக்கோம் நம்ம அனலைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணி நம்ம செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நகர முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் எலாபரேட்டாக பேச போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராக்டிஸ் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். அதாவது நம்மளை பற்றி பேசும்போதே நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாக பேச பழகணும். நம்மள நிறையா பேர் நான் இதுக்கு ஒர்த்து இல்லை, என்னாலலாம் முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்மறையான எண்ணத்தில் தான் போயிட்டுருக்கோம். யாராவது உங்களை பாராட்டினா கூட என்னங்க அதெல்லாம் இல்லைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெருமையாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அப்படி இருக்கவே கூடாது. நம்ம நம்மளை பாராட்ட கற்றுக்கணும். நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை சந்தோஷப்பட கற்றுக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே அவ்வளோ நேர்மறையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் செல்ஃபாக லவ் பண்ணணும். ஈவன் உங்களுடைய பொறுமை குணத்துக்காக இருக்கலாம், அல்ல புன்னகை கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துக்குமே உங்களை அதிகமாக செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் டாக், பேசுகிறது எல்லாமே பாசிட்டிவாக பேசி பழகுங்க. எந்த விதத்துலையுமே நெகட்டிவாக பேசி பழகாதீங்க. அண்ட் யூஸ் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது நம்மளை நாமே நல்லபடியாக சொல்லிக்கிறது. அதுக்கு நிறைய சென்டென்சஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நோட் புக் எடுத்துட்டு அதில் உங்களை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிற ஒரு 5 விஷயங்கள் எழுதுங்க. இது மேபி உங்களுடைய பொறுமையான குணமாக இருக்கலாம், மேபி உங்களுடைய அழகான புன்னகையாக கூட இருக்கலாம். இது எல்லாமே எழுதுங்க. எழுதிட்டு அதை படித்து பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். இதை நீங்கள் தாட்ஸ்லேயே யோசிச்சுட்டு இருக்காமல், ஓகே நான் அழகாக இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேன், என் குணம் பொறுமையாக இருக்குது, நான் ரொம்ப தன்னம்பிக்கையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் யோசிக்காமல் அதை ரிட்டனில் எழுதும்போது அது உங்கள் மனசில் அதிகமாகவே பதியும். இன்னும் தன்னம்பிக்கை அதிகமாகும். உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செட் யுவர் கோல்ஸ் கிளியர்லி. உங்கள் கோலை கிளியராக டிஃபைன் பண்ணுங்கள். கோலை பற்றி பொதுவாக ஒரு கருத்து வைக்காமல் உங்களுக்கு என்ன கோல் வேணும் அப்படின்றத தெளிவாக எழுதுங்க. அதுக்காக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி அதை பற்றி யோசிச்சு பாருங்கள். கோலை அச்சீவ் பண்ணால் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, அதை எப்படி பெருமையாக மற்றவங்ககிட்ட சொல்லுவீங்க, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது அதோடைய வேகம் இன்னும் அதிகமாகவே இருக்கும். இது உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸையுமே பூஸ்ட் பண்ணும். ஸோ எப்பயுமே இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றதுல ரைட்டிங் அப்படின்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ உங்கள் கோல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் என்னென்ன ப்ராக்ரஸ் எடுக்கிறீங்க, அதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கிறீங்க, யார் யாரை பார்க்குறீங்க, அதில் என்னென்ன சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் உங்கள் லைஃப்பில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் புக்கில் டெய்லி எழுதுங்க. அப்படி எழுதும்போது என்ன ஆகும்னா, சம்டைம் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்போம். அதுக்குண்டான எல்லா முயற்சியும் பண்ணுவோம். பட் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஒரு நாள் நெகட்டிவாக நம்ம லைஃப் நடக்கும். அந்த பிஸ்னஸை அப்படியே ஷட் டவுன் பண்ணிவிட்டு நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்கு இயல்பு நிலைக்கு நம்ம திரும்ப ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இதை நம்ம தடுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி நம்ம நோட் புக்கில் பிஸ்னஸ்க்கு என்னென்ன முயற்சி எடுக்கிறோம், அதனால என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸை கூட ஒரு நோட்டில் எழுதி பழகுங்க. அப்படி நம்ம டெய்லி அதை படிச்சுட்டே இருக்கும்போது அது ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். இன்னும் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். இந்த தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டெப் அவுட் சைட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு எப்பயுமே நம்ம லைஃப்பை அச்சீவ் பண்ணவே முடியாது. இந்த ரியல் கான்ஃபிடென்ஸ் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஃபியரை, பயத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதுலேருந்து ஒரு புத்துணர்ச்சியும் அதுலேருந்து ஒரு தெளிவு வரும் பார்த்தீங்களா, அதுதான் ரியல் கான்ஃபிடென்ஸ். ஸோ எப்பயுமே ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கலாம், பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கலாம். பட் இந்த வேலையில் இருந்துகிட்டே என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா பண்ண முடியும்.
ஒர்க் பாருங்கள், பார்த்துட்டு நைட்டு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர மாதிரி தான். பட் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், வேலைக்கு போவோம், மேபி 5 மணிக்கு வரலாம், 6 மணிக்கு வரலாம். வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஒன்று இப்போ பேச்சுலராக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணுவோம், இல்லை நீங்கள் மேரிடாக இருந்தால் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் நம்ம அவங்க கூட மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் இல்லை. நம்ம வந்து சோஷியல் மீடியா கூடயும் ஃபோன் கூடயும் தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த டைமை கட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அதுக்கு என்னென்ன பண்ணலாம், அதுக்கு நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, இல்லை வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தான் வெளியே வந்து பண்ணணும். இப்படி பண்ணும்போது நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்னுமே அதிகமாக ஆரம்பிக்கும். எப்பயுமே வந்து உங்கள் எஃபர்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, இதுலேருந்து எனக்கு சக்ஸஸ் வருமா, இதை உடனே பண்ணிட்டா எனக்கு சக்ஸஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்போம். எல்லாத்துக்குமே வந்து இமீடியட்டாக ஒரு விஷயம் செய்யணும், அதுக்கு இமீடியட் சக்ஸஸ் வரணும். பட் நம்ம வந்து இமீடியட் சக்ஸஸ் தான் எதிர்பார்த்து அந்த மாதிரி சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ எப்பயுமே அதுக்குண்டான அவுட்கமும் உடனே எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு என்னென்ன எஃபோர்ட் போடணும் அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் இதை நம்ம பண்ண முடியும். நிறைய பேருக்கு வந்து பகலில் வந்து ரொம்ப தூங்குகிற பழக்கம் இருக்கும். நம்ம ஆஃபீஸ் போகிறோமோ இல்லை வேலைக்கு போகிறோமோ அல்லது பிஸ்னஸ் பண்ணுறோமோ, தூங்குறது எந்திரிக்கிறது எல்லாமே லேட் நைட்டாக தூங்குவோம். அது எல்லாத்தையுமே வந்து ப்ரையாரிட்டிஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் தான் தூங்கணும், இதுக்காக நம்ம ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், இவ்வளோ டைம் நமக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வச்சுட்டு நீங்கள் லைஃப்பை லீட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வேறு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும், உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அண்ட் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இம்ப்ரூவ் யுவர் பாடி லாங்குவேஜ் அண்ட் செல்ஃப் கேர். இப்போ பாடி லாங்குவேஜ் அப்படின்றது உட்காரும் போதே நிமிர்ந்து உட்காருங்க. சாஞ்சு உட்காரும் போதோ இல்லை நம்ம ஒரு பொசிஷன் மாற்றி உட்காரும் போதோ நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் நம்மளுக்கே கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ரைட் பொசிஷனில் உட்காருங்க. அண்ட் மற்றவங்ககிட்ட பேசும்போது நம்மளோட ஐ கான்டாக்ட் வந்து ஐ டு ஐ இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போல்லாம் நம்ம மற்றவங்ககிட்ட பேசும்போது நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். அண்ட் ப்ரியாரிட்டிஸ் வெல்னஸ். அண்ட் நிறையா பேருக்கு நம்மளோட ஹெல்த்தை பற்றியும் நம்ம உடம்பை பற்றியும் கவலையே இல்லை. நம்மளுடைய ஹெல்த் அண்ட் பாடி இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய கோல் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். அஸ் வெல் அஸ் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ ஜிம்முக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா ஜிம்முக்கு போகலாம், இல்லை ரெகுலர் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெகுலர் டயட் ஃபாலோ பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இத்தனை மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா இவ்வளோ நேரம் நீங்கள் தூங்கலாம். அண்ட் இந்த மாதிரி தூங்கும்போது அது என்ன ஆகும்னா நம்ம ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி அது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் இது எல்லாமே நம்ம தூங்காமல் இருக்கிறது, ரொம்ப ஆன்சைட்டியாக இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட எனிமி. நம்மளை நம்ம செல்ஃப் ப்ரையாரிட்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் வேறு லெவலில் பூஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்பா எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வந்து ஒரு ஹேர் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃபேஷியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு தேவையில்லாத செலவு அப்படின்ற மாதிரி தோணும். எல்லாமே நம்மளை செல்ஃபாக க்ரூம் பண்ணிக்கும் போது நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இன்னும் அதிகமாக அதிகரிக்கும். நிறையா பேருக்கு வந்து இந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது, மணி இருக்காது. ஸோ நீங்கள் பார்லர் போகணும் அப்படின்லாம் நான் வந்து உங்களை இது பண்ணல. நீங்கள் வீட்டில் இருக்கிற சிம்பிள் திங்ஸை வச்சே நம்மளை அழகாக காட்டிக்கலாம். நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, ஹோம் ரெமடிஸ் வச்சு நம்மளுடைய ஃபேஸை எப்படி பிரைட்டன் பண்ணுறது, வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இது எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை பார்த்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்றத வச்சு நம்மளுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லாஸ்ட் 5th ஒன், சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் சப்போர்ட்டிவ் பீப்புள். நீங்கள் எவ்வளோ டைம் யார் கூட ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் லைஃப் மாறும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் யார், பீப்புள்ஸ் யார் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். நம்மளை சுற்றி நெகட்டிவ் பீப்புள் இருந்தால் நம்ம லைஃப் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும், பாசிட்டிவாக மாற வாய்ப்பே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறோம், நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை ஏதாவது பொருள் வாங்கணும்னு சொன்னால் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையோ இல்லை ஒரு கசப்பான அனுபவத்தை தான் சொல்லுவாங்களே தவிர மேபி நிறையா பேர் உங்களை என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. இப்போ ஒரு இடத்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை இடம் வாங்கணும்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துலலாம் வீடு வாங்காத, இடம் வாங்காத, அது எல்லாமே விலை போகவே போகாது, இல்லை அது எல்லாமே ரொம்ப இன்டீரியரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நெகட்டிவாக தான் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ சுற்றி இருக்கிற பீப்புள் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலியோ இல்லை மென்டர்ஸோ யார் உங்களை அதிகமாக என்கரேஜ் பண்ணுறாங்க, இல்லை உங்கள் பொட்டென்ஷியலை நம்புகிறாங்க அண்ட் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க கூட அதிகமாக இருக்க பழகுங்க. நெகட்டிவ் பீப்புள்ஸை அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க.
இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, பட் ஒர்க் என்விரான்மெண்ட்டில் நிறையா நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா, வேறு வேலை தேடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பட் அந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இருக்க முடியாது. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற மக்களை நீங்கள் சரி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எப்படி பாசிட்டிவான பீப்புளுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அண்ட் அடுத்தது செட் பவுண்ட்ரிஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுற்றி இருக்கிற பீப்புளை வந்து ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிக்கோங்க. எல்லார் கூடயும் பேசாதீங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை தேவையில்லாதப்ப தேவைக்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அவங்க கூட நீங்கள் இருக்கணுன்றது என்னைய பொறுத்த வரைக்கும் அவசியமே கிடையாது. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் என்னோடய லைஃப்பில் கண்டிப்பாக வேணும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் தேவைக்கு வருவாங்க அப்படின்னும்போது, மேபி அவங்கனால உங்கள் லைஃப்பில் ஏதாவது யூஸ் இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. நான் சொல்கிறது மேபி ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி தோணும். பட் நீங்கள் ஆத்மார்த்தமாக ரொம்ப அமைதியாக உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இது கண்டிப்பாகவே உங்களுக்கு கரெக்டு அப்படின்றது புரியும். பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, மோட்டிவேட் பண்ணுறதுக்கு பீப்புள் கூட மட்டும் சேருங்க. மற்ற எல்லாத்தையுமே கட் ஆஃப் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் அதிகரிக்கும். அண்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சீக்கிரமாகவும் அச்சீவ் பண்ணலாம். அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்டு நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங்குமே கொடுத்துட்ருக்கோம். மேபி நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸ் டெடிகேஷனாக உங்கள் லைஃப்பை மாற்றணும், அதுக்கு நான் ப்ராக்டிசஸ் எல்லாமே பண்ணணும், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், 1-to-1 கோச்சிங் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோச்சிங்கில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு நம்பர் நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா அதை பற்றி என்கொயரி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஏதாவது அட்ரஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.